வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி டிவி ஒன்று செட் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு போயிருக்கோம் நாங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க. இது ரெட்மி டிவி ஒன்று வாங்கியிருக்காங்க. அது ஆன்லைன்லாம் வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் ஸ்டாண்டு, ப்ளஸ்ஸு செட்டாப் பாக்ஸ் வைக்கிற பாக்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் செட் பண்ணுறதுக்காக வாலில் செட் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. ஸ்க்ரூ மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக செட்டாக வந்திருக்கு. ப்ளஸ்ஸு ஸ்டாண்டு எல்லாம் வந்திருக்கு. ஸ்டாண்டு கொஞ்சம் ஹெவியாக இல்லை, கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. இதனால் இந்த போதும், அதிகமாக வெயிட் இருக்காது, கேஜி இருக்காது டிவி. இப்போ ஸ்டாண்டு எல்லாமே ஃபுல்லாக அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. இப்போ டிவி முன்னாடி ஸ்டாண்டில் இருந்ததுனால டஸ்ட்டாக இருந்துச்சு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. கீழே உள்ள ஸ்டாண்டை நம்ம கழட்டி எடுத்து ரிமூவ் பண்ணி கொடுத்துடலாம் அவங்கள்ட்ட. ஏற்கனவே அந்த ஸ்க்ரூ ஹோல்ஸுக்கு தான் டேப் போட்டு வச்சுருக்காங்க. டிவி முன்னாடி மாட்டினவங்க, சும்மா சாதாரண ஸ்டாண்டில் மாற்றவங்க. கீழே நம்ம ஸ்டாண்டை வச்சுட்டு இதேமாரி மார்க் வச்சுட்டு அந்த மட்டத்துக்கு 4 ஸ்க்ரூ அதில் உள்ள ஸ்க்ரூ வச்சுட்டு போட்டாச்சு. தேவையான ஸ்க்ரூ 2 மாடல் ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க. அதில் செட் ஆகிற ஸ்க்ரூ போட்டாச்சு. ப்ளஸ்ஸு நம்ம ஐட்டம் கிரிப்பரு ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க. அடிஷ்னலாக ஒரு 4 ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க. அது நம்ம சில டிவிக்கு மாடல் மாறும். இதில் ஸ்க்ரூ செட் ஆகிட்டு, அதனால் 4 ஸ்க்ரூ கரெக்டாக மேட்சாக இருந்துச்சு. அதை மட்டும் போட்டுக்கிட்டு மற்ற ஸ்க்ரூ ஓரம் கட்டி வச்சாச்சு. புஷ்ஷு கொடுத்துருந்தாங்க. அந்த புஷ்ஷு தான் இதுக்கு செட் ஆகாது. கேப்பு அதிகமாக, ஸ்க்ரூ அதிகமாக லென்த்து இறக்கிடக்கூடாது, போர்டில் போய் ஏறிடும். இப்போ இந்த இடத்துல டிவி மாட்ட சொன்னாங்க. அது சென்ட்ரு வச்சாச்சு. கீழே இந்த மட்டம் வரும்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி காட்டியாச்சு கஸ்டமர்கிட்ட. இப்போ நம்ம அந்த ஸ்டாண்டு வச்சு மார்க் பண்ணி ட்ரில் பண்ணியாச்சு. ட்ரில் பண்ணிட்டு இந்த ஸ்டாண்டு நம்ம மட்டும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு தான் அளவு எடுக்கணும். கீழே பாட்டம் எவ்வளோ தூரம் இருக்குது எல்லாத்தையும் பார்த்து தான் அளவு எடுக்கணும். ஸ்டாண்டு கொஞ்சம் ஹெவியாக இல்லாததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ போட சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு, 4 ஸ்க்ரூவில் நிற்காதுன்னு ஒரு 6 ஸ்க்ரூவாக போட்டுடலான்னு வந்திருக்கோம். ப்ளஸ்ஸு செட்டாப் பாக்ஸுக்கு தனியாக வுட்டில் வாங்கியிருந்தாங்க. இப்போ கிரிப்பர் அடித்தாச்சு. கிரிப்பர் லென்த்தாக இருந்துச்சுன்னா நம்ம கத்தியால் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ லென்த்துக்கு ஏற்றுனா திரும்பி ஸ்க்ரூ எல்லாம் லூஸ் ஆகும். ஃபுல்லாக இந்த ஃப்ரேம்லேயே சென்டர் எடுத்துக்கிட்டு அதுக்காக மார்க் பண்ணியாச்சு. நம்ம அளவு கஸ்டமர்கிட்ட எவ்வளோ வேணும்னு கேட்டுட்டு அந்த அளவுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதில் பவர் லைனு ப்ளஸ்ஸு எல்லா லைனும் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஆடியோ பின்னு, வீடியோ பின்னு. இந்த பின்னு வெளியில் வராமல் இருக்க வளைச்சி விட்ருப்பாங்க. நம்மளே கட்டிங் பிளேயில் வளைச்சி விட்டாச்சு. அதில் நார்மலாக ப்ளைனாக இருந்துச்சு. இந்த ஸ்டெப்பு வழியாக வெளியில் வந்துடும். அந்த வளைச்சி இருந்துச்சுன்னா வெளியில் வராமல் இருக்கும். அதேமாரி வளைச்சி விட்றது ரொம்ப நல்லது. இப்போ ஆடியோ பின்னு, வீடியோ பின்னு கனெக்ட் பண்ணியாச்சு. அதில் தூக்கி அப்படியே மாட்டிட வேண்டியதான். அதில் தூக்கி வச்சு இப்போ அதை ஸ்டாண்டு ட்ரில் பண்ணி அடித்த பிறகு ஸ்பிரிட் லெவலில் பார்த்த பிறகு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ ஸ்பிரிட் லெவலில் பார்த்துட்டு தூக்கி மாட்டியாச்சு. இப்போ ஆடியோ பின்னு, வீடியோ பின்னு ப்ளஸ்ஸு பவர் பாயிண்ட் எல்லாமே கீழே இருக்குது. இந்த சைடில் தூக்கி மாட்டியாச்சு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா லாக் பண்ண தெரியும். கீழே 2 ஸ்க்ரூ இருக்கும். அதை வச்சு லாக் பண்ணி விட்டால் டிவி மூவ்மெண்ட்டே ஆகாது. கீழே அந்த செட்டாப் பாக்ஸும் அடித்தாச்சு. அந்த ஒயர் எல்லாம் அசிங்கமாக எல்லாமே எடுத்தாச்சு. இந்த கேபிள் ஒயர் மட்டும் ஜம்பர் போட வேணாம், பக்கத்தில் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. டியூப் லைட் எதுக்கு இருந்துச்சு அதை மாற்றணும்னு சொன்னாங்க. அதை மாற்றி ஷேட் அடிக்கும். டிவிக்கு ஆப்போசிட்டே இருக்கக்கூடாது, டிவிக்கு பின்னாடி இருக்கக்கூடாது. இந்த ப்ளக் பாயிண்ட்டு மாத்திர மாரி இருக்குது. அது 6 சாக்கெட் மட்டும் இருக்குது. அதையும் அப்படி சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ இது செட்டாப் பாக்ஸ் எல்லாத்தையும் ஒயர் எடுத்து போட்டு 2 ப்ளக்கையும் சுற்றி கொண்டு ஒயர் தான் தெரியாத அளவுக்கு வச்சாச்சு ஃபுல்லாக. இப்போ இந்த போர்டை கட்டிட்டு நம்ம இதில் ஒரு செட்டாப் பாக்ஸுக்கு ப்ளஸ் டிவிக்கும் ஒரு பின்னு ப்ளஸ்ஸு ஒரு சாக்கெட்டு தனியாக இண்டிவிஜுவலாக கொடுக்க போகிறோம். அதில் இந்த போர்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பவர் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. நம்ம ப்ரெஸ்ஸிங் டேப்பு போர்டாக மாற்ற போகிறோம். 10க்கு 4 போர்டு இருக்குது. அது 8 மாடல் வரும். ஒரு 2 சாக்கெட்டு, 3 சாக்கெட்டு, ஒரு 2 சுவிட்சு போட்டுப்போம். எர்த்து நியூட்ரல் எல்லாமே வந்திருக்கு, நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. இந்த ஒரு சுவிட்சு போட்டு இப்போ செட்டாப் பாக்ஸும் ஒர்க்காகும் ப்ளஸ் டிவியும் ஒர்க்காகும். இது மட்டும் உள்ளார ஒயர் விட்டு போட்டுற வேண்டியதான் ஃபுல்லாக. இப்போ டிவி ஆன் பண்ணி பார்த்துப்போம். நம்ம டிவியை மாட்ட போகிறப்ப முன்னாடியும் ஆன் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம கஸ்டமர் ஆன் பண்ணுறப்ப முன்னாடி கிராக் இல்லாமல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்மள்ட்ட சொல்லிடுவாங்க. அதனால் ஆன் பண்ணி நல்லா இப்போ கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்த பிறகு தான் டிவியை கட்டணும். இப்போ ஆன் பண்ணி அவங்கள செக் பண்ணி சொல்லியாச்சு. அவங்க செக் பண்ணிப்பாங்க ஃபுல்லாக. செக் பண்ணியாச்சு. இப்போ கிளியராக ஓடுது. நம்ம
டிவிலையும் ஸ்ப்ளிட் லெவலில் வச்சு பார்த்தாச்சு. இந்த சுவிட்சு போர்டு மாற்றியாச்சு. ஒர்க் முடிஞ்சிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸான வீடியோ நிறைய வரும். ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க. நன்றி.